Her inward help unbarred a gate in heaven. Love in her was wider than the universe. The whole world could take refuge in her single heart. சிதம்பர நடராஜரின் கால தாண்டவம் என்பது ஊழிக்காலத்தில் புது பிறப்பை படைப்பை உருவாக்குவதற்கே. நம் கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் உள்ளதும் இயக்க வேகம் கொண்டதுமான இறைசக்தி நடனத்தைப் போல் இறங்குகிறது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். புனித பேரானந்தத்தின் பெண் பூசாரியாக சாவித்திரியை இங்கு வர்ணிக்கிறார். இறைவி பேரானந்தம் கொண்டவளாக புனித தன்மையுடன் பொருந்தி விளங்குகிறாள் என்கிறார். சத்திய பேரொளி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள துடிக்கிறது. எனினும் நம் ஆன்மா உலக பந்தங்களில் சிக்கி பேரொளியை வெளிக்காட்டா வண்ணம் உள்ளது. ஆனால் சாவித்திரி உலக பந்தங்களிலிருந்து தன் ஆன்மாவை பிரித்துள்ளதால் பேரொளியின் சக்தியால் சாவித்திரி இயக்கப்படுகிறாள். இவ்வாறு இறைசக்தி வெளிவர ஆயத்தம் செய்கிறது. ஆயினும் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. இறைவனின் தீர்க்கதரிசிகள் என்போருடைய மனக்குகையில் மேலும் கீழும் நகர்ந்து செல்கிறது. அவரது உள்ளங்களில் சூக்ஷ்மமாக இறை அருள் உள்ளது. அமைதி பெருவெள்ளத்தில் அமிழ்ந்த ஆன்மா பேரானந்தத்தின் கைகளில் அடைபட்டு கிடக்கிறது. இப்பேரானந்தமோ செழுமையான படைப்பாற்றலை கொண்ட பேரலைகளை சூழ்ந்து நிற்கிறது. உடல் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. ஒருமுறை இறைசக்தி மேலிருந்து மனித உடலில் பாயும்போது ஆன்மா வெளிமை பெற்று உடலும் அதற்கு தக்கபடி உருமாற்றம் பெறும் என்பதே ஸ்ரீ அரவிந்தரின் யோக கருத்து. ஒருங்கிணைந்த யோகம் என்ற தன் யோக முறையை ஸ்ரீ அரவிந்தர் விளக்குகிறார். நம் மனம், உடல், பிராணன் மற்றும் ஆன்மா இணைந்து இறைவனை அடைய முயன்றாலன்றி இந்த யோகத்தில் வெற்றி அடைய இயலாது. தன்னை முழுமையுமாக ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்தால்தான் சித்தி கிடைக்கும். இது விடுத்து தவமோ யாகமோ புண்ணிய காரியங்களோ சமூக சேவையோ அல்லது வேறு எதனாலும் இந்த யோகத்தில் முன்னேற உதவாது. இப்பகுதியை தினசரி பாராயணம் செய்து வந்தால் யோக வழியில் முன்னேற்றம் பெறலாம். தடைகள் இருப்பின் அவை அகலும்.